இன்னைக்கு உங்க எல்லாத்தையுமே நம்ம தோட்டத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். நம்ம தோட்டத்துல இப்ப மரவள்ளி கிழங்கு வந்து அறுவடை போயிட்டுருக்கு. நேத்தும் போச்சு. இன்னைக்கு அறுவடையோட கடைசி நாள். இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். நீங்க இந்த கிழங்கு வாங்கி அப்படியே வேக வச்சு சாப்பிட்டுருப்பீங்க. சிப்ஸ் போட்டோ, இல்ல வடை போட்டோ, இல்ல மாவாட்டி அந்த மாரி தோசைக்கு அந்த மாரிலாம் பயன்படுத்துவீங்க. அதெல்லாம் ரொம்ப கம்மியான பெர்சன்ட் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மில்லுக்கு வந்து கொண்டு போயிருவாங்க. அங்க கொண்டு போய் அத மாவாக்கி, அத வச்சு வந்து அப்பளம், இல்ல வந்து ஜவ்வரிசி அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இல்ல மாவ கூட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிழங்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் வருதோ அதை பொறுத்து தான் இந்த ரேட் வந்து நிர்ணயமாகும். இன்றைக்கி என் கூட சேர்ந்து குட்டீஸும் வந்திருக்காங்க. அவங்களும் இந்த அறுவடை எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்த தோட்டம் வானம் பார்த்த பூமியாக தான் இருந்தது. அதாவது மழையை பொறுத்து நமக்கு விளைச்சல் கிடைக்கும். மழையை நம்பியே நாங்கள் பயிர் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் சொட்டு நீர் போட்டுட்டோம். அதனால் ஒரு 2 வருஷமாக எங்களுக்கு விளைச்சல் நல்லா இருக்குது. கொஞ்சம் பயப்படுறது கம்மியாக இருக்குது. இந்த அறுவடையை வச்சு குழந்தைங்க மனசில் நிறைய கேள்வி என்னென்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். யூஸ் பண்ணுவாங்க. ஜவ்வரிசி பாயசத்துக்கு போடுறோம்ல, அந்த நமக்கு அந்த டிரான்ஸ்பரண்டாக ரவுண்டாக இருக்குமே, அதெல்லாமே இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. ரொம்ப நேரம் கேள்வி போயிட்டே இருந்தது. ஆனால் அவங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக அவங்க வந்து பதில் சொன்னாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராகவே அறுவடை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் தோட்டத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த கிழங்கை வச்சு வடை செய்யலாமேன்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த கிழங்கு வடைனா ரொம்ப பிடிக்கும். இந்த கிழங்கு வடையோட ஃபுல் ரெசிபி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணல. சப்போஸ் வேணுமா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கிழங்கு வடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் கிழங்கு வாங்கி இந்த வடை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இந்த வடையை நீங்கள் செய்வீங்க. பருப்பு வடையை விட ஒரு 10 டைம்ஸ் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி வேணுமா அப்படின்றது மட்டும் சொல்லிடுங்க. 100 days 100 வீடியோஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 2 செகண்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னால் இந்த 100 days 100 வீடியோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டப்போ நிறையா பேர் அக்கா உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இப்போ கிழங்கு அறுவடைலாம் முடிஞ்சு லாரியில் வந்து லோடு ஏற்றிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம தோட்டத்தோட கிழங்கு நம்ம தோட்டத்தை விட்டு கிளம்ப போகுது. டாடா பாய், see you soon in another video. Bye bye.